பக்கத்தில் வர ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். நவாப்பழம் யாருக்கு பிடிக்கும்? அவ்வளோ பழம் பழுத்துருக்குங்க. மேலே கட்டுறீங்க. அவ்வளோ பழம் பழுத்து தொங்குது. எல்லாம் பறிக்க முடியலை. பறித்து வச்சுருக்கேன். இப்படியே சாப்பிட்ருவேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். அதாவது கீழே அடிப்பட்டதுனால அப்படி இருக்குது. எவ்வளோ பழம் புறக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அது குண்டு குண்டு குண்டா. யாருக்கு நவாப்பழம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். இங்கே வாங்க, நெக்ஸ்ட் ஒன்று காட்டுறேன். ஐயோ, காட்டுறதுக்கு எங்கே போகிறது நீ? வாயில் நவாப்பழம் வச்சுருக்கேன், அதனால் பேச வர முடியலை. என் தங்கச்சி வீட்டில் இந்த நொச்சி இலை இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு அதிகமாக தலைப்பாரம் இருக்குது, தலைவலி இருக்கோ, அவங்க இந்த நொச்சி இலையை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேது பிடிங்க. வேது பிடிச்சிங்கன்னா தலைப்பாரம், தலைவலி எல்லாம் கம்ப்ளீட். இது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருளை வீணாக்கிறாதீங்க. யார் தலைவலின்னு சொன்னாலும் கொடுங்க. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு கேணி இருக்குது. வாங்க காட்டு. சூடு. இந்த கேணியில் இப்போதைக்கு தண்ணி இல்லை. ஆனால் மழை பெஞ்சால் இந்த கேணி தண்ணியை தான் நாங்கள் குடிப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இளநீ தண்ணி மாதிரியே இருக்கும். பாய். ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நவாப்பழம். என் தங்கச்சி வீட்டில் மரத்தில் பழுத்த பழம் குண்டு குண்டா பார்க்கையிலே ஆசையாக இருக்குமே. வாங்க. எத்தனை பேருக்கு எச்சி ஊறுது நவாப்பழத்தை பார்த்து. வேறு லெவல். யாருக்கு நவாப்பழம் வேணும்? எங்கள் வீட்டுக்கு வாங்க, தரேன். சுகர் இருக்காங்கள, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நவாப்பழத்தை சாப்பிட்டு இந்த கொட்டையை காய வச்சு பொடி பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லது. கொட்டையுமே நமக்கு யூஸ் ஆகும். பழம் மட்டும் கிடையாது. பழத்தை விட கொட்டையில் தான் நிறையா சத்து இருக்குது. நவாப்பழ கொட்டையில். பாய். நவாப்பழம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லணும்? என்னோட பேச்சு ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். கட் பண்ணிடுறதானே. பாருங்களே, இந்த பழம் இருக்குல்ல, இது கருவேப்பிலையில் பழுக்கிற பழம். இந்த பழம் சாப்பிட்டா நல்லா முடி வளரும் தெரியுமா? கருவேப்பிலை சாப்பிட்டா தான் முடி வளரும்னு நினைக்கிறீங்களா? இந்த பழமும் நல்லா சாப்பிட்லாம். நிறைய பழம் பழுத்து கிடக்கு, நிறைய காயாகவும் இருக்குது. பழுத்துருக்கு பழம். யாரு? அவள் போயிட்டு அவள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு போயிட்டா.